ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது ஐல மீன். இது கழுகி நம்ம முதல்ல எடுத்து வச்சுக்கிடணும். உப்பும் அது மாதிரி மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கழுகி நம்ம நீட்டாகிட்டு எடுத்து வச்சுக்கிடணும். ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதை புளி கரைச்சி வச்சுக்கிடணும். கொஞ்சம் போல் வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணிக்கிடணும். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை, பின்ன ஒரு தக்காளி, கொஞ்சம் வெந்தயம், கடுகு, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி, பின்ன ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி, தேவையான அளவு உப்பு, இவ்வளவும் வேணும். முதல்ல நம்ம சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றலாம். சட்டி அடுப்பில் வச்சாச்சு. மண்சட்டி சூடாகிட்டு அதில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு கடுகு போடணும். கடுகு வெடித்த பிறகு நம்ம வெந்தயம் போடணும். வெந்தயம் நல்லா சுவந்து வரணும். சுவந்து வந்த பிறகு நம்ம வெங்காயமும் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போடணும். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம தக்காளி போடணும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வெந்துட்டு தக்காளி போடணும். தக்காளி போட்டு நல்லா நம்ம வதக்கணும். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகா வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கு. அதுவும் கூட ஒரு 2 நிமிஷம் லேசாக வதக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப்பு தேங்காய், 1/4 டீஸ்பூன் ஜீரகமும், ஒரு 5 சின்ன வெங்காயமும் மிக்சியில் வச்சு அரைக்கணும். அரைச்சது அந்த தேங்காய் கூட்டை நம்ம இதில் சேர்க்கணும். ஆവശ്யத்துக்கு உப்பு போடணும். எவ்வளோ தேவையான அளவு உப்பு போடணும். நான் இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பாக்கும் போட்டிருக்கேன். இதெல்லாம் கொஞ்ச நேரம் இந்த மசாலா கூட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அது கூட ஊற்றணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இனி மூடி வச்சு நம்ம இதை கொதிக்க விடணும். நல்லா கொதிக்க விடணும். மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போயிட்டு இனி நமக்கு அது கூட மீன் போடலாம். அதை ஒரு சுற்று இப்படி ஒரு சுற்று நம்ம இப்படி மசாலா மீன் எல்லாம் கூட ஒன்று மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வைக்கணும். மீன் வெந்துட்டு மீன் குழம்பு தயாராகிட்டு. இது நீ கொஞ்சம் கூட வற்றணும். குழம்பு கொஞ்சம் கூட வற்றணும். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு நம்ம குழம்பு வற்றின உடனே ஆஃப் பண்ணால் போதும். குழம்பு நல்லா வற்றிட்டு அதில் 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி வச்சுட்டா போதும். சாப்பிடும்போது நமக்கு சர்வ் பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பாய், see you. Thanks for watching.